மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் வரக்கூடிய 75 நாட்களுக்கு இந்த குருமங்கள யோகம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறாரு. அந்த செவ்வாயாகப்பட்டவர் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்க போறார். இந்த 2 இடங்களுமே ஒரு முக்கியமான ஒரு தருணத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 75 நாட்கள் இருக்கும். நிறைய மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியும் கூட அங்க தேவையான ஒரு அங்கீகாரம் இல்லை, தொழிலில் தேவையான ஒரு ஏற்றங்கள் இல்லை, எல்லா இடத்துலையுமே ஒரு நஷ்டங்கள் தான் இருக்கு. தொழிலில் ஒரு படி ஏறுனா 10 படி சறுக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதுலேயும் மேக்சிமம் மிதுன ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் இவர்களினுடைய நாலேஜே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு பெரிய மூலதனமாக இருக்கும். அந்த நாலேஜை பயன்படுத்தியும் கூட எங்களால் பெரிய அளவுக்கு சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த குருமங்கள யோகம் அதிகப்படியான ஒரு வருவாயை ஈட்டி தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய இன்கம் இரட்டிப்பாக மாறுவதற்குண்டான ஒரு நேரம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு வருமானம் வந்தும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. என்ன நம்ம சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கூட நம்மளையே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ்னாலேயோ இல்லை ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள்னாலேயோ உங்களுடைய அங்கீகாரம் அங்கே மறுக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் மிக அற்புதமான ஒரு அங்கீகாரத்தை நீங்க வேலை செய்யக்கூடிய அலுவலகத்துல ஒரு நல்ல ஒரு மதிப்பை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இப்போ உங்களுக்கு உண்டான திறமைகளை அந்த அலுவலகத்துல ஒரு நல்ல மதிச்சு நடந்துக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது அப்படியே உங்களுடைய அலுவலக சூழ்நிலையே மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குருமங்கள யோகம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு மாற்றங்கள். ஏற்கனவே குடும்பத்துல பிரிவுகள் ஏற்பட்டு ஒரு 2 மாதமாக பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அந்த விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு மேடம், எங்களுக்கு பயமாக இருக்கு, ஏதாவது தேவையில்லாத ஒரு தவறுகள் நடந்துருமோ, வீட்டில் குழந்தைகள் இருக்கிறாங்க, அந்த குழந்தைகளுக்காகவாது நாங்கள் மீண்டும் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அந்த குடும்பங்கள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பையும் அந்த குருமங்கள யோகம் மிக அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு நகரும் போது இந்த பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது. ஏன்னா முதல்ல 6ஆம் இடத்துல இருக்கும்போது குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அங்க பேச்சுவார்த்தைகள் நடக்கும். உங்களுக்கு அந்த குடும்பம் ரீதியாக பிரிந்த உறவுகள் மத்தியில உங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பட் அது எப்போ சேருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக 7ஆம் தேதி டிசம்பருக்கு மேல கண்டிப்பாக சேருவதற்குண்டான ஒரு அமைப்பை மீண்டும் அந்த குருமங்கள யோகம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. பட் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். உறவுகள் மத்தியில இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்கிட்ட இந்த மாதிரியாக இருக்கணும், இவங்க நம்ம கிட்ட இந்த மாதிரி பழகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த உறவுகள் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு முரண்பட்ட ஒரு கருத்துக்கள் அப்படின்றது மிகவும் எளிமையாக விலகக்கூடிய ஒரு நேரமாகத்தான் இந்த குருமங்கள யோகம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்கும். அடுத்து திருமண வரன்கள் முயற்சி செய்யறதுல ஒரு நல்ல வரன் அமையுது. பட் அங்க உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இல்லை, நமக்கு இப்போ இது வேண்டாம் அப்படின்னு நீங்க ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இந்த குருமங்கள யோகம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையும் நல்ல ஒரு வரன்களையும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா உங்க கூட பிறந்தவங்க, உங்களுடைய உடன்பிறப்புகள் திருமண வாழ்க்கையினால நிறைய சிரமப்பட்டு அதுல நிறைய ஒரு அவமானங்களை சந்திக்கும் போது அந்த திருமண வாழ்க்கையில உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு இந்த மிதுன ராசி என்பர்கள் அதிகப்படியாக ஒரு தயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஒரு வீட்டில் மிதுன ராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூத்த சகோதர சகோதரிகளாக தான் இருப்பாங்களே ஒழிய இவங்க தான் வீட்டிற்கு கடைக்குட்டியா இருப்பாங்க. அந்த மாதிரியாக இருக்கும்போது
பெரியவர்களை பார்த்து பார்த்து சில விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு தயக்கமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாமே இந்த குருமங்கள யோக காலகட்டத்துல முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு அமைப்பை தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக, அதாவது ப்ரொஃபஷனல் ஜாப் பண்றவங்க, மருத்துவராக இருக்கட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டாக இருக்கட்டும், அடுத்து பெரிய ஆடிட்டர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியாக பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் ஜாப் பண்றவங்க, ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கிறாங்க, இல்லை ஒரு பெரிய டிஃபென்ஸ்ல இருக்கிறாங்க, ஆர்மியில இருக்கிறாங்க, இந்த மாதிரியாக பெரிய பெரிய உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, மிதுனராசி என்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் அதிகப்படியான வேலை சம்பந்தப்பட்ட நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு வேலையில இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஒரு தேவையில்லாத ஒரு வேலை நெருக்கடிகளை உங்களுக்கு எங்க மாத்தி போடுவாங்க, எங்க டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அதுக்கெல்லாம் நீங்க எந்த விதமான ஒரு தயக்கமும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எளிதாக அந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள் ஒரு மாயமாக மறைந்து போகுவதற்குண்டான ஒரு நேரத்தை இந்த குருமங்கள யோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த குருமங்கள யோகம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு துணிச்சலையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த வாய்ப்புகள் மூலமாக நல்ல ஒரு திறமையை போட வைக்கும். அதனால நிறைய வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் இந்த இன்டர்வியூக்கு போனால் நம்ம சக்ஸஸ் ஆகிடுவோமா, நம்மளை தேர்ந்தெடுப்பாங்களா அப்படின்ற ஒரு தயக்கத்தோடையே போய் அட்டன் பண்ண அந்த இன்டர்வியூஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிக்கும். இந்த குருமங்கள யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ரொம்ப தைரியத்தோடையும் ஒரு துணிச்சலோடையும் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ரேட்டிங்ஸ் அப்படின்ற மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தியில இந்த மாதிரியான குருமங்கள யோக காலகட்டம் வரும்போது எந்த மாதிரியாக உங்களுக்கு தசாபுத்திகள் வேலை செய்யும் அப்படின்றத நீங்க கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.